சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாற்றங்களுக்கு வந்து சீந்திக்கால் எடுக்க போகிறோங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்க, இந்த நாற்றங்களில் வந்து தண்ணி நிறைய கிடந்தாலும் சிக்கல், தண்ணியே இல்லைனாலும் சிக்கல் அப்படின்ட்டு. இப்போ வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல் பாவணும். நெல் பாவிட்டு ஒரு நைட்டு வந்து தண்ணியை வந்து தக்க வச்சுக்கிறது. இப்போ வந்து காலையில் வந்து தண்ணி ஃபுல்லாத்தையும் வடித்து விட்றணுங்க. ஏன்னா வந்து சூரிய ஒளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் தண்ணி ஃபுல்லாமே சுற்றுறவே வடித்து விட்றது. அதான் நாங்கள் சீந்திக்கால் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா 4 சைடுமே வந்து சின்னதாக வம்பட்டியில் வந்து அப்படியே ஒரு கோடு மாதிரி கிழித்து அந்த பரப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த கோடு வழியாக வந்து வெளியேற்றுற மாதிரி. அதுதாங்க. இந்த கொக்கு வேறு அநியாயம் பண்ணுதுங்க. கொக்கெல்லாம் வேறு விரட்டும். அதே மாதிரி இது மாதிரி பறவைகள்லாம் வந்து நெல்லை வந்து குத்தி சாப்பிட்ருவாப்புல. அதெல்லாம் சாப்பிட்ருச்சுன்னா நமக்கு நாற்று கிடைக்காது. ஸோ அதனால் ஒரு 2 நாள் மட்டும் அதை பாதுகாத்துக்கணும். இப்போ கூட 2, 3 கொக்கு வந்து மேய்ஞ்சி இருந்துச்சுங்க. இப்போ தான் விரட்டி விட்டேன். என்னடா பறவைகள் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் உரிமை இருக்குது, வாழ விடுங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கரெக்டு தான். அது வந்து பூச்சி புழு எல்லாம் சாப்பிட்டு போட்டோம். இது வந்து விதை நெல். இது முளைச்சி இந்த பயிரை பிடுங்கி வேறு சைடு நட்டு அது நல்லா வந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். எல்லோரும் வாழ்வோம், வாழவும் வைப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அப்பப்போ அது சில விஷயங்கள் வந்து நம்ம பாதுகாத்து தான் ஆகணும். பறவைகள்கிட்டேருந்து, விலங்குகள்கிட்டேருந்து பாதுகாத்தால் மட்டும்தான் நம்ம விவசாயத்துலேருந்து காக்க முடியும். சரிங்களா? சரிங்க, நம்ம இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, நெல் பாவே இருக்கும் இது ஃபுல்லாக. இது வந்து சின்ன வரப்பா, அங்கிட்டு ஒரு வரப்பு, இங்கிட்டு ஒரு வரப்பு, இது ஒரு வரப்பு, மொத்தம் 4 வரப்பு. இந்த வரப்பை சுற்றி இந்த ஒரு வம்பட்டி இருக்குது. வம்பட்டியெல்லாம் அப்படியே சின்னதாக ஒரு வாய்க்கால் மாதிரி இழுத்துட்டு போயிட்டு அப்படியே 4 பக்கம் இழுக்கிறோம். இதில் உள்ள தண்ணியெல்லாம் அந்த குழி வழியாக வந்து வெளியேற மாதிரி. சரிங்க, இப்போ பாருங்க, இப்போ இப்படி ஃப்ரீயாக இருக்கா. இப்போ இது வந்து நம்ம வம்பட்டியில் கோடு கிழிக்க போகிறோம். பார்ப்போம். சரிங்க, வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து வேலையும் அவ்வளோ சரியாக பார்க்க முடியாது. அதனால் நான் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சொந்தங்களே, பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே வேலையை முடிச்சாச்சு. எனக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா இதாங்க எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, அந்த மேட்டில் கிடக்கிற தண்ணியெல்லாம் இந்த பள்ளத்துக்கு கூட்டி வந்துடும். இந்த பள்ளத்து வர்ற தண்ணியெல்லாம் இது வழியாக அப்படி வெளியேறிடும். அவ்வளோதாங்க. விதை நெல்லாம் காமிக்கிறேன் பாருங்க. இதுங்களை எப்படி இருக்குன்னு விதை நெல். எங்குமே இது மாதிரி எடுத்தாச்சுங்க. நாலா பக்கமும் வடிகால் இருக்குங்க. எங்கிட்டு மேடு பள்ளம் ஓரளவு மட்டமாக லெவல் பண்ணிடுறது உழுதோனையே. அப்படியும் ஒரு சில மேடு பள்ளங்கள் இருந்துச்சுன்னா இங்கிட்டு 4-5 வடிகால் வச்சிடுறது. இங்கே ஒரு வடிகால், அங்கே ஒன்று, அந்த மூலையில் ஒன்று, மொத்தம் 3 வடிகால் இந்த நாற்றங்களுக்கு. தண்ணி பாய்ச்சும் போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் அடைச்சிருவோம். இதில் வடிது பாருங்க. இது வழியாக அப்படியே போயிருங்க. அவ்வளோதான் சொந்தங்களே. இதான் சீந்திக்கால் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதில் உள்ள தண்ணியெல்லாம் இது வழியாக உடைஞ்சு இது வழியாக போயிடுது. சரிங்க, அப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் இருக்கும், அதை போட்டுருங்க. எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.